இப்பொழுது தொடர் இணைப்பு சுற்று எவ்வாறு செயல்படும் என்பதை நாம் இந்த காணொளி வழியாக காண்போம். அதற்கு தேவையான பொருட்களை இப்பொழுது பார்ப்போம். அதற்கு மொத்தம் 5 பொருட்கள் தேவைப்படுகின்றன. முதன்மையாக 3 LED பல்புகள் தேவைப்படுகின்றன. அதில் உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். பச்சை, ஊதா, மஞ்சள் என்று கலராக பல்புகள் உள்ளன. அடுத்து இந்த பல்புகளை இணைப்பதற்கு உயர் தேவைப்படுகிறது. அதற்கு பிறகு ஒரு பேட்டரி 12 பேட்டரி தேவைப்படுகிறது. அந்த சுற்றை செய்வதற்கு ஒரு கார்ட்போர்ட் அட்டை தேவைப்படுகிறது. ஆனால் இங்கு உங்களுக்கு நான் ஒரு பொருளை காட்டுகிறேன். இதன் பெயர் ரெசிஸ்டன்ஸ் என்பார்கள், மின்தடை. இந்த மின்தடை இல்லாமலும் இந்த சுற்றை முழுமைப்படுத்தி நாம் பல்பை எரிய வைக்க முடியும். ஆனால் இந்த மின்தடை நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இந்த சுற்றுக்கு பயன்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மின்தடை என்பது அந்த சர்க்யூட்டில் செல்லக்கூடிய மின்சாரத்தை தடை செய்து, அதாவது 12 வோல்ட் என்பதை 6 வோல்ட்டாகவோ இல்லை 10 வோல்ட்டாகவோ குறைக்கக்கூடிய தன்மை படைத்தது. அது எவ்வாறு என்றால், அந்த ரெசிஸ்டன்ஸின் கலர் கோடுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த கலர் கோடுகளின் அடிப்படையில் அவை அதன் தன்மையை செயல்படும். இந்த கலர் கோடு பற்றிய விரிவான விளக்கத்தை மற்றொரு காணொளியில் நாம் காண்போம். இப்பொழுது நாம் மின்சுற்றை செய்யலாமா குழந்தைகளே? இந்த குழந்தைகளுக்கான இந்த அறிவியல் மின்சுற்று அவர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். சிறு குழந்தைகளுக்கு அவர்கள் செய்யும் பொழுது அந்த அறிவியல் மீதான ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும். எப்பொழுதும் நாம் பாடங்களை புத்தகங்கள் வாயிலாக படித்துக் கொண்டு இருக்கிறோம். அதை ஒருபொழுதும் நாம் செய்முறையாக செய்ததில்லை. செய்முறையாக செய்யும் பொழுது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருவரின் மனதில் ஆழமாக பதியும். இந்த ஆழமான கருத்தானது எப்பொழுதும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த விஷயங்கள் அவர்கள் மனதை விட்டு மறையாது. ஆகவே நாம் பாடங்களை புத்தகங்களில் படிப்பதன் மட்டும் இல்லாமல் அதை செய்முறையிலும் செய்து பார்க்க குழந்தைகளை ஊக்கப்படுத்துங்கள். குழந்தைகளே, நீங்கள் இந்த விஷயத்தை தனியாக செய்யக்கூடாது. உங்களது ஆசிரியர் உதவியுடனும் இல்லது அருகில் உள்ள எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணும் நபரையோ அணுகி அவர்களின் உதவியோடு அல்லது உங்களது தாய் தந்தை அறிவு இருக்குமானால் அவர்களின் உதவியோடு இதை செய்யுங்கள். யாரும் இதை தனிப்பட்ட முறையில் செய்ய வேண்டாம். முதலாக அருகில் அவர்கள் மேற்பார்வையில் செய்யுங்கள். பிறகு செய்து முடித்த பிறகு தனியாக அதில் பழக்கப்பட்ட பிறகு தனியாக செய்யுங்கள். இப்பொழுது மின்சுற்றை ஆரம்பிப்போமா? குழந்தைகளே, இந்த மின்சுற்றில் ஒரு விதமான ஒரு விஷயத்தை நாங்கள் புகுத்தியுள்ளோம். என்னவென்றால், நாம் சாலைகளில் செல்லும் பொழுது வாகனங்களில் நின்று கொண்டிருப்போம். அப்பொழுது நம்ம எதிரே சிவப்பு லைட், பச்சை லைட், மஞ்சள் லைட் என கலர்கள் மாறி மாறி வரும். அதற்கு தகுந்தாற்போல் வாகனங்கள் மாறி மாறி செல்வதை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? கவனிக்கவில்லை என்றால் இப்பொழுது உங்கள் அப்பாவோடவோ உங்கள் மாமாவோடவோ செல்லும் பொழுது அதை நன்கு உற்று பாருங்கள். அதில் ஒரு அறிவியல் சிந்தனை மறைந்துள்ளது. எவ்வாறு சிவப்பு லைட்டு போட்டால் வாகனங்கள் நிற்கின்றன, ஏன் பச்சை லைட்டு போட்டால் போகின்றன? ஒரு சில சமயங்களில் மஞ்சள் லைட் விட்டு விட்டு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது 4 பக்கங்களிலும் இருந்து வாகனங்கள் ஒன்று குறுக்கு வாக்கிலும் பக்கவாட்டிலும் செல்வதை நீங்கள் பார்த்துள்ளீர்களா? இதை பார்க்க வேண்டுமென்றால் காலை 6 மணிக்கு சென்றீர்கள் என்றால் இந்த மஞ்சள் லைட் எரிவதை நீங்கள் அருமையாக பார்க்கலாம். பிறகு 7 மணிக்கு சென்றீர்கள் என்றால் சிக்னலானது வாகனங்களுக்கு கொடுக்கப்படும். இதனால் பெரும் விபத்து தடுக்கப்படுகிறது. குழந்தைகளே, நாம் சாலை விபத்திலிருந்து நாம் மக்களை காப்பாற்றுவோமா? சாலை விதிகளை கடைபிடிப்போம். உமது தந்தையோ உமது மாமாவோ சாலைகளில் சிவப்பு லைட்டு போட்டால்தான் நிற்க வேண்டும், பச்சை லைட்டு போட்டால்தான் போகும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்துங்கள். அதனுடன் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்ன என்று சொல்லுங்கள். அவர்கள் காதுகளில்
அலைபேசியை வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டே போகிறார்கள். அப்பொழுது, அப்பா அலைபேசியை வைக்க வேணாம் என்று சொல்லுங்கள் அப்பா, அப்படி என்று நீங்கள் சின்ன அறிவுரை மட்டும் கூறுங்கள் தங்கங்களே. இப்பொழுது நாம் சர்க்யூட்டுக்கு செல்வோமா? இப்பொழுது இந்த சர்க்யூட்டானது நாங்கள் ஏற்கனவே செய்து வைத்துள்ளோம். இப்பொழுது பார்ப்பீர்களா? பாருங்கள். இப்பொழுது பாருங்கள். இப்பொழுது பாருங்கள், சர்க்யூட் ஆனது ரெடியாகிவிட்டது. பாருங்கள், நல்லா உற்று நோக்குங்கள். என்ன செய்திருக்கிறேன் பாருங்கள். முதல் சுற்றில் சிவப்பு லைட் வைக்கப்பட்டுள்ளது, நடுவில் பச்சை லைட் வைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது வெள்ளை கலராக இருக்கிறது, ஆனால் மஞ்சள் கலர் தான் அதில் நிறத்தை வெளியிடும். இந்த லைட்டுகளுக்கு பெறுவது LED, அதாவது லைட் எமிட்டிங் டயோடு என்பார்கள். அதன் பிறகு சிவப்பு நிறத்தில் ஒரு சதுரமாக உள்ளது, அதன் பெயர் மின்கலம். இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கும். ப்ளஸ் போட்டிருந்தால் பாசிட்டிவ் என்றும், நெகட்டிவ் போட்டிருந்தால் மைனஸ் போட்டிருந்தால் அது நெகட்டிவ் என்றும் கூறுவார்கள். இப்பொழுது சுற்றை நன்று நோக்குங்கள். முதலில் அந்த LED பல்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த LED பல்பில் 2 கால்கள் உள்ளன. நெட்டையாக உள்ள கால் ப்ளஸ் என்றும், குட்டையான கால் நெகட்டிவ் மைனஸ் என்றும் குறிப்பிட்டிருக்க மாட்டார்கள். அதன் தோற்றம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அப்பொழுது நம்ம சுற்றி என்ன முதல் குறிப்பிடுவது? ப்ளஸ் மைனஸ். அப்பொழுது முதலில் நெட்டை காலை சொருக வேண்டும், இரண்டாவதாக குட்டை காலை சொருகணும். சரி, ஏன் நான் இந்த சற்று முன் கூறினேனே, இந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் எரியும், இல்லாமலும் எரியும். நீங்கள் நினைக்கலாம், ஏன் இந்த இடத்தில் ரெசிஸ்டன்ஸ் வைத்துள்ளேன் என்று. ரெசிஸ்டன்ஸின் பயன்பாடு ஒரு மின்சுற்றில் ஏற்படக்கூடிய மின்னோட்டத்தை குறைவாக செலுத்தக்கூடிய தன்மை படைத்தது தான் மின் தடை. அதற்கு ஆங்கிலத்தில் மின் ரெசிஸ்டன்ஸ் என்று கூறுவார்கள். அதில் நிறைய கலர் கோடுகள் இருக்கும். அந்த கலர் கோடின் அடிப்படையில் அதில் ஒவ்வொருவருக்கும் நமக்கு எப்படி பெயர் இருக்கிறது? அன்பரசி, கந்தன், சுரேஷ் என்று ஒவ்வொரு பேர் இருக்கும்போது அதற்கும் ஒரு பேர் இருக்குது. அந்த கலர் கோடுகளை வைத்து அதை குறிப்பிட 1K, 2K, 3K, 5K. இதை பற்றியான விரிவான வீடியோவை அடுத்த காணொலியில் காண்போம். இப்பொழுது சுற்றுக்கு வருவோம். இப்பொழுது சுற்றின் பின்புறத்தை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். உற்று நோக்குங்கள். என்ன செஞ்சிருக்கிறேன்? ஃபஸ்ட்டு முதலில் சிவப்பு லைட்டில் பெரிய காலை சொருவி இருக்கேன். அடுத்தது ரெண்டாவது சின்ன காலை சொருவி. நல்லா உற்று நோக்குங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நீங்களே எல்இடியை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது நான் என்ன செஞ்சேன், நல்லா பாருங்கள். அந்த ரெசிஸ்டன்ஸை போய் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த இடத்துல நான் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா, இது நான் வச்சுருக்கிறது நம்ம 12 வோல்ட்டோட புது பேட்ரி. அப்போ இதில் எத்தனை வோல்டேஜ் இருக்கும்? 12 வோல்டேஜ் இருக்கும். இதை நம்ம எப்படி அறிஞ்சிக்கலாம்னா, இதற்கான ஒரு சாதனம் இருக்குது. அதை நான் அடுத்த காணொலியில் காண்பிக்கிறேன். அப்பொழுது இந்த சுற்றில் 12 வோல்ட்டும் முழுமையாக இந்த எல்இடிக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது கொடுக்கப்படும் பொழுது இந்த எல்இடி ஆனது ஃபியூஸ் ஆகிவிடும். எல்இடிக்கு என்று ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் தான் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு கணக்கு இருக்கிறது. அதை நம்ம பிறகு தெரிந்துக்கிறோம். இப்பொழுது இங்கே மட்டும் ஏன் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அதை பற்றிய படிப்பை பெரிய 9th மற்றும் 8th வகுப்புகளிலும் இல்லை என்றால் 12th வகுப்பிலும் தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்போ நன்று பாருங்கள். இப்பொழுது பல்புடன் நான் டயோடை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த டயோடுக்கு ப்ளஸ் மைனஸ் என்று எதுவும் கிடையாது. எந்த சைடுனா நீங்கள் திருப்பிக்கலாம். ஆனால் இந்த பல்புக்கு மட்டும்தான் ப்ளஸ் பார்க்கணும், மைனஸ் பார்க்கணும். அதே மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். அப்போ இந்த சைட்லேருந்து ஒரு டயோடு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பல்பு, ஒரு ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் நெகட்டிவ், அதுக்கப்புறம் ஒரு டயோடு. போதும். இப்போ சுற்று அடுத்தது என்ன பல்பு போட்டிருக்கேன்? மஞ்சளுக்கு என்ன செஞ்சுருக்கேன்? ஒரு பெரிய கால், ஒரு சின்ன கால். அப்போ இடையில என்ன கடைசி என்ன முடியுது? நல்லா பாருங்கள், ஒரு மைனஸ் தான் முடியுது. இங்கே தொடக்கத்தில் ஒரு ப்ளஸ்ஸு. திருப்பி பார்க்கலாமா? பாருங்கள், என்ன சிம்பிள் நான் குறிக்கிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு சிம்பிளை பாருங்கள், ப்ளஸ். கடைசியாக போகிற சிம்பிளை போய் பாருங்கள், மைனஸ். அப்போ கரண்ட்டானது ஒரு முனையிலிருந்து ஒரு முனைக்கு செல்கிறது. மின்னோட்டம் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு மின்கலத்தின் வழியாக செல்கிறது. இதற்கு பெயர் தொடர் இணைப்பு என்று கூறுவார்கள். சரி, இப்பொழுது இந்த மைனஸையும் இந்த ப்ளஸ்ஸையும் இணைப்பதற்கு நான் என்ன செய்திருக்கிறேன்னா, ஒரு மின்கலம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த மின்கலத்தை டைரெக்டாகவே நம்ம என்ன செய்யலாம், அந்த ஒயர் எடுத்து கொடுக்கலாம். ஆனால் என்ன செய்யும், ஒவ்வொரு டைம் அந்த மின்கலத்தில் கலண்டு வந்துடும். அதற்காக இப்போ நவீன முறையில் ஒன்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த மின்கலத்திற்கு கனெக்டர் என்று, அதாவது இரு முனைகளையும்
தங்கு தடையின்றி மின்சாரம் செலுத்துவதற்காக புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அறிவியல் உபகரணம். அதை நன்று உற்று நோக்குங்கள். இதை நீங்கள் கடைகளில் கேட்டு கனெக்டர் என்று கேட்டால் கொடுப்பார்கள். வாங்கி கொண்டு வந்து இதே போல் திருப்பி பாருங்கள். என்ன செஞ்சுருக்குறோம்? ஏன் இங்கே 2 ஒயர் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்களா? எப்பொழுதுமே சிவப்பு மற்றும் கருப்பு நிற உரையர்களை தான் பயன்படுத்த. ஏன் என்றால் சிவப்பு என்பது நேர்முனையையும், நெகட்டிவ் என்பது எதிர்முனைகளும். இது நம்மளுடைய தேவைக்காக கொடுத்துருக்கோம். இல்லை உயரை கூட மாற்றிக்கொள்ளலாம். இது வந்து பொதுவாக ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் செய்பவர்களும் இந்த மாதிரி உயர்களை படைத்து கொடுத்துருப்பார்கள். சரி, நம்ம இப்போ பார்த்துருவோம். இப்போ லைட் எரியும் பாருங்கள். இப்போ பாருங்களேன். வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் தான் வீடியோ எடுப்பேன். இப்போ பாருங்கள், லைட் எரிஞ்சிச்சா? ஹாய், நல்லா பாருங்கள். நான் ஒத்த கையில் செய்கிறனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ பாருங்கள், எரியுதுங்களா? பாருங்கள், என்ன லைட் எரியுது? சிவப்பு எரியுது, பச்சை எரியுது, நடுவில் பச்சை எரியுது, கடைசியாக மஞ்சள் எரியுது. இப்போ இந்த இதில் நாங்கள் ஒரு கான்செப்டை ஃபிட் பண்ணியிருக்கோம். என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாலைகளில் போகிறப்ப இந்த விஷயத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நல்லா பாருங்கள். என்ன மட்டுக்கும் எல்லோரும் அவங்க அப்பா கூட மாமா கூட போகிறப்ப பாருங்கள். அப்போ ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு என்ன லைட்டு போட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு போனோன்னே அந்த சிக்னலுக்கு தகுந்தாப்புல லைட்டு விழுவும். ஃபஸ்ட்டு நீங்கள் போகிறப்ப பச்சை லைட்டு போட்டிருக்காங்களா, இல்லை சிவப்பு லைட்டு போட்டிருக்காங்களா, இல்லை மஞ்சள் லைட்டு பிளிங்க் விட்டு எரியுதா அப்படின்னு பாருங்கள். விட்டு எரியுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த சர்க்கியூட்டுக்கு நேராக ஒரு பாதை போட்டிருக்கிறேன். அந்த பாதைக்குள்ளே ஒருத்தர் காரில் நிற்கிறாரு. இப்போ ஏன் நின்றுட்டுருக்காருன்னா அந்த சிக்னலுக்காக காத்துட்ருக்காரு. ஆனால் சிக்னல் பார்த்தீங்கன்னா 3 சிக்னலுமே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால என்ன செஞ்சார்? கன்ஃபியூஸ் ஆகிட்டார். காரை நிப்பாட்டிட்டார். இப்போ என்ன சிக்னல் போட்டால் வண்டி போகும்? சரி, பச்சை சிக்னல் போட்டால் தான் போகும். ஆனால் நான் என்ன செஞ்சுருக்கேன்? 3த்தையுமே கொடுத்துட்டேன். அதனால் காரை நிப்பாட்டிட்டார். இப்போ என்ன செய்ய போகிறாரு? டிராஃபிக் போலீஸ்கிட்ட போய் கேட்க போகிறாரு. ஏன் சிக்னல் வந்து 3மே எரியுது? இதனால் எனக்கு அலுவலகத்துக்கு போகிறது நேரமாகுது. அப்போ அவர் என்ன சொல்கிறார்? காவலர், ஐயா கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள், அது மின்சுற்றில் ஏதோ பிழை ஏற்பட்டுள்ளது, அதை நாங்கள் சரி செய்கிறோம். சரி, இப்பொழுது பாருங்கள், இந்த மின்சுற்று முழுமை அடைந்து விட்டுள்ளது. இதற்கு பெயர் தான் தொடர் இணைப்பு. இது நம்ம அன்றாட வாழ்க்கையிலும் நாம் பார்த்துருக்குறோம். உங்கள் அப்பா கடைக்கெல்லாம் சாமி படத்துக்கெல்லாம் ஒரு லைட்டு போட்டுப்பார், பார்த்துருக்கீங்களா? பிள்ளையார் படத்துக்கு, முருகன் படத்துக்கு ஒரு லைட்டு தொடர்ச்சியாக விட்டு எறியும். அது நல்லா நோக்குங்க. ஆனால் அந்த லைட்டை தொட்டுறாதீங்க, தொடக்கூடாது. பாருங்கள் அது என்ன செய்யுதுன்னு. அந்த லைட்டும் நம்ம செஞ்சுருக்கிற லைட்டும் சேம் கான்செப்ட். அதுக்கு பேர் சீரியல் பல்பு சொல்கிறாங்களா? வார்த்தைகளை வந்துடுது என்னாச்சு? சீரியல் பல்பு. இப்போ தமிழில் தொடர் இணைப்பு தான் சொல்லுவோம். ஆனால் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்னா சீரியல். ஏன் நம்ம சீரியல் கூட அம்மா பார்க்குறாங்கண்ணே. சீரியல் என்ன வருது? தொடர்ச்சியாக தானே வருது. இந்த வாரம் ஃபுல்லாக பார்க்குறாங்களா? திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். அதுக்கு பேர் தான் சீரியல். சீரியல் என்பது தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக நின்று, வரிசையில் நின்று இருந்தால் அதற்கு சீரியல் அல்லது தொடர் இணைப்பு என்று பெயர். எப்பொழுதுமே நீங்கள் ஆங்கிலத்திலும் அதற்கான பெயரையும் தமிழில் அதற்கான பெயரையும் தெரிந்து கொண்டால் மேற்படிப்புக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். குழந்தைகளே, பார்த்தீர்களா எவ்வாறு இந்த லைட் இருந்ததை? ஆனால் நீங்கள் உங்கள் ஆசிரியரின் உதவியுடன் தான் இதை செய்ய வேண்டும். என்ன குழந்தைகளே, நான் விடைபெறட்டுமா? நன்றி.